இதான் விளாட்டு விளாட்டு. Free to go to nature. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மடிக்கேரி வந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ காலையிலேயே ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி முழுக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பெங்களூருக்கு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க. அப்படி கிளம்பும் போது தான் ஒரு விஷயம் யோசித்தோங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இவ்வளோ 3 நாளாக நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்மளை என்டர்டெயின் பண்ண இந்த பூக்களை நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? ஸோ அதனால எல்லா பூவையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இந்த பூ பாருங்களேன், எவ்வளோ கலரில் இருக்குன்னா அவ்வளோ கலரில் இருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் ஃப்ளாஷ் ஆச்சு. இந்த ஊரில் எவ்வளோ சின்ன வீடனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வீடனாக இருக்கட்டும், ஆனால் அந்த வீட்டை சுற்றி பால்கனி, ஸ்டெப்ஸு, வெளி வாசல், இந்த எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ஃபுல்லாகவே பூச்செடியால் நிரப்பியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சின்ன வீடை கூட அந்த பூக்கள் வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்குங்க. ஸோ அதனால் இந்த எல்லா பூவையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு அழகாக ஒரு பாயம் சொல்லிவிட்டு நம்ம இருந்த வீட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பாய் சொல்லிடலாங்க. இந்த வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வீட்டுக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புனோங்க. அபி ஃபால்ஸு அந்த மாதிரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனா நம்ம யோசிக்கிறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி வழியில் ஒரு சூப்பரான இடத்த பார்த்தோங்க. அழகான பாலம் இருந்துச்சு. சரி, அங்கே அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அந்த பாலத்துக்கு மேலே போகும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக பாலம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இதை பார்த்த உடனே வேறு எங்கே போகவும் பிளானே இல்லைங்க. எல்லாத்தையுமே அப்படியே மறந்துட்டோம். இந்த இடத்துலையே அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே என்னம்மா விளையாட இருக்குது இந்த பாலத்து மேலேன்னு கேட்குறீங்களா? இந்த பாலத்து மேலே விளையாடலைங்க. பாலத்துக்கு அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்ம தலைக்காவேரியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஊற்று எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. அந்த தண்ணி தான் இவ்வளோ பெருசாக போகுதுன்னு சொன்னால் நம்ம யாருமே நம்ப மாட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாலத்தை தாண்டி வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு அழகான கிராமம் இருக்குது. நல்ல விவசாய நிலம் போல். ஆனால் இந்த விவசாய நிலம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்டெப்பாக இருக்குது. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இதை பார்த்துட்டு நம்ம மறுபடியும் அந்த பாலத்துக்கு அந்த பக்கமே போயிட்டு அங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இடம். இந்த மாதிரி இடத்துல விளையாட விட்டால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. என்ன ஒரு குறைன்னா தண்ணியில் இறங்கி விளையாடக்கூடாது, ரொம்ப போஸாக இருக்குது தண்ணின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் தண்ணியிலலாம் நம்ம விளையாடவே போகக்கூடாது. நம்ம இந்த பாறைங்க பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பாறைங்களுக்கு மேலே நம்ம உக்காந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம காலை மட்டும் விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். மீனுங்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து அப்படியே அந்த காலை வந்து அப்படியே சின்னதாக கடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, தவக்கலை எல்லாமே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. தவக்கலை குட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டி தவக்கலையாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. நம்ம வெளியில் ட்ரிப்பு வரதே எதுக்குன்னா நம்மளோட ஒர்க் டென்ஷனை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் வந்தோன்னா அங்கே என்ன மெயினாக சுற்றி பார்க்குற இடம் இருக்கோ அங்கே தான் போகிறோம். அங்கே இருக்கிற க்ரௌடில் நம்மளும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கெல்லாம் வந்தாலும் நல்லாவே நம்மளுக்கு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் எப்பயுமே அவ்வளோதான். இந்த மாதிரி எங்கன்னா வெளியில் வரும்போது புதுசாக ஏதாச்சும் ஒரு அழகான இடத்த பார்த்தோன்னா உடனே நம்ம அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவுமே காவேரி ரிவர் தான். இந்த தண்ணிலையும் அழகாக இருக்குது. என்ன ஒன்று, ரொம்ப போர்ஸாக இருக்குது வாட்டர். ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே இறங்கலைங்க. அப்படியே அந்த கல் சந்தில் வந்து மீன்களை கையில் பிடிச்சோம். எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன். அதோட தலையில் லைட் எரியுதுங்க. செம்ம அழகாக இருக்குது. சரி, இது அப்படியே மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அங்கே ஒரு காஞ்ச மட்டை விழுந்து கிடந்துச்சுங்க. அந்த மட்டையில் நம்ம சின்ன வயசில் வந்து செம்மையாக விளையாடி இருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி உக்காஞ்சிட்டு அதை தான் நம்ம பசங்களுக்கு விளையாட சொன்னால் அவங்களுக்கு உட்கார கூட தெரியல பாருங்களேன். நம்மெல்லாம் இந்த மட்டை கிடைச்சா இந்த வேலை தான் பார்த்துட்ருப்போம். சரி அவரையும் உட்கார வச்சு கடைசியில் ஒரு வாட்டி இழுத்துடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உட்கார வச்சா இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் விளையாடுறாருன்ட்டு. இந்த மாதிரி விளையாடவே ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சுங்க. மதியம் ஆகிப்போச்சு இங்கவே. இதுக்கு மேலே எங்கே அப்பி ஃபால்ஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே யானைங்களையாச்சும் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சரி அப்படியே துபாரி போயிட்டு துபாரியில் யானைங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது வழியில் இன்னும் அழகான காப்பி தோட்டம் பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓரம் கட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காஃபி பழமெல்லாம். இந்த பழத்தை வந்து நம்மளும் சாப்பிட்லாங்க. இதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க அப்படியே வந்து உடச்சி அந்த கொட்டையை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இந்த பழத்தில் நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்களேன். டார்க்கு அந்த பிளாக் கலர் மிக்ஸ் ரெட்டாக இருக்கும். அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்குது. ஃபுல்லு செம்மையாக இருந்ததுங்க. ஃபுல்லு கொத்து 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 கொத்தாக காய்ச்சிருக்கு. இதில் அப்படியே மிளகு தோட்டமும் இருக்குங்க. அப்படியே நடுவில் மிளகும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் காப்பியும் வச்சுருக்காங்க. பாருங்கள் இது எல்லாமே மிளகு எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இந்த மிளகு அப்படியே கொண்டு போய் இது பச்சை கலராக தான் இருக்கும். இது அப்படியே கொண்டு போய் இது ஒரு வாட்டி வேக வச்சு அதுக்கப்புறமா அதை காய வச்சு நல்லா உதிர்த்து எடுத்துப்பாங்க. அப்போது நம்ம யூஸ் பண்ணுற மிளகு வந்துடும். இந்த பழம் பாருங்களேன், இதுதான் காஃபி பழம். இந்த பழத்தை வந்து மேல் தோலை எடுத்துட்டு அது உள்ளே சாப்பிட்லாம். பட் அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா 2 விதைகள் வந்து கிடைக்கும் ஒரு பழத்தில். அந்த பழத்தோட கொட்டையை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வறுத்து. ஆனால் இங்கே கம்பெனிங்களை வந்து அப்படியே காயெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மிஷின்லேயே ட்ரை பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணோன்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்டவ் கம்மியாக வச்சு மெல்லமாக வறுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக அடுப்புக்கறி சேர்த்துட்டு அரைச்சாங்க. அவ்வளோ கம்மன்னு காஃபி வாசனை வருவாங்க. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்களும் வீட்டு பக்கத்தில் எங்கன்னா காஃபி விதை கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது செம்மையாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி குடிக்கிற காஃபி வந்து நம்மளே வந்து பண்ண முடியுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாருங்கள் இந்த செலந்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இவங்க எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஆய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் வந்து துபாரி போயிட்டுருக்கோம். துபாரி போகிற இடத்துல வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது பசங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் கோஸ்ட் ஹவுஸு எல்லாமே இருக்குது. பசங்க வேணும்னா நீங்கள் கோஸ்ட் ஹவுஸும் விளையாடலாம், இல்லைன்னா இந்த தண்ணியில் விளையாடலாம். இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போன நேரத்தில் வந்து யானைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலங்க, ஈவினிங் தான் தருவாங்களாம். ஸோ அதனால் தண்ணியில் மட்டும் விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இதோட மடிக்கேரி ட்ரிப் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.